அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கோம். யா ஹபீபி வெல்கம் டு சவுதியா. ஸோ நம்ம கூட மதீனாவில் வந்து நம்மளை மீட் பண்ண உமர் வந்திருக்காரு. ஸோ சவுதிக்கு வேலைக்கு வந்ததுலேருந்து வீடியோஸ் போட முடியல. ஸோ இங்கே எல்லாம் வந்து ஒன்றிணைச்சிருக்கான். இப்போ வந்து ஜும்மாவுடைய தொழுகை தொழுவதற்காக மஸ்ஜிதுன் நபவி வந்து போய்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். பாங் சொல்லிட்டாங்களா? இப்போ சொன்னது முதல் பாங்கா? ஆமாம். ஆக்சுவலாக இங்கே வந்து 2 பாங் சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ சவுதியில் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? சவுதியில் நான் ஒர்க் பண்ணுற இடம் வந்து இதெல்லாம் சொல்லுமா? பெரியோனே என் ரஹ்மானே பெரியோனே ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா தொழுக இடத்துல நம்ம தொழக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கலாம். 1400 வருஷத்துக்கு அப்புறம் அலியும் உமரும் மதினால நீங்கள் பார்க்குறீங்க. بدا نور ظهر نجم وشمس وقمر ألقى على الدنيا الدرر هذا عمر هذا عمر. அவங்க கால் தூசி கூட நம்ம வரமாட்டோம். ஸோ நார்மலாக மஸ்ஜிது நபவியில் தொழுகிறது வந்து மற்ற பள்ளியாசலில் தொழுகிறத விட 1000 மடங்கு நன்மை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதுவும் வந்து நம்ம ஜும்மாவுடைய தொழுக போகிறோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். ஆமீன். ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது மஸ்ஜிது நபவி வந்து ஃபுல்லாகிருச்சு. ஸோ சில பேர் வந்து இமாமுக்கு முன்னாடி நின்று தொழுறதுக்காக உட்காடுறாங்க. அப்போலாம் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பேக் சைடே வந்து இப்படி ரோட்டில் இடம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து தொழுகலாம் இன்ஷா அல்லாஹ். ஆக்சுவலாக இங்கே ஒரு டைம் லிமிட்டுக்கு மேலே கேட்டை சாத்திட்டாங்க. இடம் ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லி மஸ்ஜித் நபவியில். ஸோ நம்ம ஊரில் நம்ம பள்ளியாசலில் தொழுகிற மாதிரி வந்துட்டோம். ஸோ இங்கெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து தொழு வச்சுருவாங்க. ஸோ வந்து ஜும்மாக்கு எல்லோரும் 10 மணிக்கே வந்து இடம் முடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்களும் வந்து எங்களை மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ். பரவாயில்ல, மதீனாலையும் வந்து ஜம்சம் தண்ணி கிடைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிலில் நம்ம தொழுதோம்ல, லேட்டாக வந்து கடைசியில் ஜும்மா கிடச்சிருச்சு. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அல்ஹம்துலில்லாஹ். கிடைக்காது, எதுவும் முடியாதுன்னு நினச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் உள்ளே போக முடிஞ்சிச்சு. ஆனால் ரோட்டில் தொழுது செம்ம சூடு. அது இல்லாமல் ஜும்மாவோட சிறப்பே என்னென்னா, நம்ம முதல்லையே வந்துடணும், இமாமோட பயானை கேட்டுட்ருக்கணும், பக்கத்தில் அமைதியாக இருங்கன்னு கூட பேசக்கூடாது. ஸோ ஆனால் நாம் இப்போ லேட் பண்ணிட்டனால கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. பிஸ்மில்லா. உமர், லீ டிவி எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? நிறைய விஷயங்கள் நம்ம ஊரில் பண்ணிகிட்டு இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த குஃபார்களுடைய இஸ்லாமோபியா ப்ராபகண்டா வந்து டீபங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்ஷா முஸ்லீம்கள் நம்மளை மிஸ் பண்ணலனாலும் அவங்க நம்மளை மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன். ஆனால் இன்ஷா அல்லாஹ் டிடிஸில் நம்ம ரெகுலராக வீடியோ பண்ணுவோம் அப்படி நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்டை வந்து எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட்டும் ஆதரவு கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நான் யதார்த்தமாக தொல்லிட்டு வந்துட்டுருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ரசூலுல்லாஹ்வுடைய கபர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். لسانا ذاكرا وقلبا அல்ஹம்துலில்லாஹ். யதார்த்தமாக போனோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யார் நபிகள் நாயகம் மேலே ஸலவாத் சொல்கிறாங்களோ ஒரு முறை, அல்லாஹ் அவர்கள் மீது 10 தடவை வந்து ஸலவாத் சொல்கிறான்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் சங்கிகள் ஒரு ஸ்டீரியோ டைப் வைப்பாங்க. இஸ்லாம் வந்து அரேபிய மதம், நீங்களாம் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது, தாய் மதத்துக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் மறுப்படையாக நாம் அனுப்பியுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க குர்ஆனில். சரியா? ஸோ தமிழ்நாட்டில் பிறந்த எனக்கும் அவர் இறை தூதர் தான், அமெரிக்காவில் பிறந்தவனுக்கும் ஆப்பிரிக்காவில் பிறந்தவனுக்கும் எல்லாத்துக்குமே அவர் இறை தூதர் தான்.
இறுதியாக உமரோடைய இந்த நாள் அல்பைக்கோட முடியுது. هذا عمر كل البرايا تنتظر أيامه البيض الغرر. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ காலையிலேருந்து உமர் நம்ம கூட இருக்காரு. இப்போ நாங்கள் வந்து இந்தியா போகிறோம் ஃப்ளைட் ஏற. ஸோ ஜஸாக்கல்லாஹ், ரொம்ப சந்தோஷம். மீண்டும் எங்களோட நாட்டுக்கு வரணும் நாங்கள் ஆசைப்படுறோம் இன்ஷா அல்லாஹ். எத்தனை பேருங்க நாங்கள்? ஸோ துவா செய்யுங்க, சீக்கிரம் இந்தியா இன்ஷா அல்லாஹ்.